அண்ணன் பெங்களூர் தொலைபேசி துறையில் பணியாற்றியவர். கிட்டத்தட்ட சேலம் அந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். அங்கிருந்த உணவாக 2 மொழி, அசோமுத்திரன் மாதிரி, அசோமுத்திரன் ஆந்திராவும் தமிழ்நாடு மாதிரி, இவர் கர்நாடகம் தமிழ்நாடும் சேர்ந்த மக்களை எல்லாமே பேசியிருக்கார். அவரை பற்றி சொல்லும்போது எல்லாருமே பேசுறது துயரம். இவன் சிரிக்க வைக்கலாம், இல்லை அள வைக்கலாம், இதுக்குள்ள அள வைக்கலாம். அவர் பேசுறது எல்லாமே துயரம் தான். தமிழ் செல்வியும் அது மாதிரி தான் இல்லையா? நெக்ஸ்ட் துயரம் தான். அவங்க வேறு யாருக்கும் பேச மாதிரி பிரபஞ்சம் துயரம் பேசுனா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காது. வர்ணாசின் துயரம் அது வேற ஆகுமா இருக்கும். அவங்கெல்லாம் அந்த டைப் தான். ஆனால் இவர் துயரம் துயரம் துயரம். இன்னொன்று சொன்னாங்க இல்லாமை இயலாமை, அந்த இதெல்லாம் பற்றி அவர் பேசுறாரு நிறைய. ஒன்று தமிழ்நாட்டில் உள்ள மக்கள், அது கர்நாடக மக்கள். இந்த ரெண்டு நிலங்கள் இதை பற்றி பேசியிருக்காரு. ஜெயமோகன் கூட இவ்வளோ பேர் வறுமையை பற்றி தான் பேசுறீங்களே, நீங்கள் ஏன் ஒரு இடதுசாரி சிந்தனையான மாறல? ஜெயமோகன் அந்த மாதிரி சீட்டு வரல. அவர் வலதுசாரி டைப் சேர்ந்தவர், கேட்ட பிஜேபி சப்போர்ட் ஆனவர். அதெல்லாம் அந்த மாதிரி கேட்டுட்டார். அது இடதுசாரி சிந்தனை வலதுசாரி சிந்தனைக்கு நமக்கு திடீர்னு புண்ணு வர்றது கிடையாது. நம்ம நண்பர்கள் நம்ம நண்பர்கள் மத்தியிலேருந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து வந்துக்கணும். காலேஜில் படிக்கும் போதோ, இல்லை பள்ளியில் படிக்கும் போதோ, இல்லை இப்போ காலேஜ் முடிச்சு கொஞ்ச நாள் வேலைக்கு இருந்தது வருஷம் நம்ம நண்பர்கள் மூலமோ உறவினர் வேண்டியாளர்கள் மூலமாக வந்துக்கணும். அது பிறகுலாம் அது ஒரு 30-40 வயசு தான் என்ன அப்படிலாம் வராது. அதனால் இவருக்கு அந்த சிந்தனை இல்லை. இல்லாட்டாலும் நல்ல சிந்தனைகள், ஒன்றும் எதையும் குறை சொல்கிற மாதிரிலாம் அவர்கிட்ட சொல்ல முடியாது. துயரத்தை பற்றி பேசினாலும் ஜெயகாந்தன் புது விபத்தின் மாதிரி ரொம்ப வேகமான அவர் பேச முடியாது. எதையும் ஒரு தாழ்ந்த குரலிலே பேசுவார். ரொம்ப படித்து மூச்சு அப்படிலாம் பேச மாட்டார். இவரை பற்றி பேசும்போது விட்டல் ராவுங்கிறவர், அவருடைய சகோதரர். அவர் கூட சேலத்தில் ஸ்கூலில் படித்தவர், லிட்டில் ஸ்கூலில் படித்தவர். இவர் குடும்பமே மரச்செக்கு எண்ணெய் செய்வாங்கள்ல, கடல் எண்ணெய், அந்த கடல் எண்ணெய் விற்கிற குடும்பம். ஸோ அந்த மாதிரி ஒரு வியாபார குடும்பம். விவசாயம் பண்ணி விவசாயம் நிலமையும் இருந்திருக்கு. பிறகு அங்கேருந்து அப்படியே அவர் இங்கே மாதிரி போயிட்டார், இங்கே போயிட்டார் நேரம். இவரை பற்றி ரொம்ப கரெக்டாக ஒரு சில சொல்லார். பிரமிக்க வைக்கும் அசுர வேகமான எழுத்துங்கிறார். எஸ் ராமகிருஷ்ணன் ஜெயமோகன் மாதத்துக்கு 4 புத்தகம் போடுறாங்க. நம்ம மாதத்துக்கு 1 புத்தகம் படிக்கிறதுக்கே கஷ்டப்படுறோம். அவங்க மாதத்துக்கு 4 புத்தகம் போடுறாங்க. உண்மையில உட்காந்து எழுதுறாங்களா, இல்லை இங்கிட்ட யாரும் எழுதி கொடுத்து வாங்கி போட்டுறாங்களான்னு தெரியல. ஏன்னா கண்ணாசனை பற்றி சொல்லும்போது யாரும் எழுதி கொடுப்பாங்க, அதை அப்படியே போட்டுவார் அப்படின்னு. இல்லை சும்மா கிடையாது. ஆனால் அப்படிலாம் கிடையாது. கண்ணாசன் கிடையாது, வைரமுத்து சொல்லுவாங்க. அப்படிலாம் தெரியல. டைப் பண்ணி சொல்ல எழுதுவாங்க. அப்படி இருக்கும். சொல்ல எழுத கண்டா ஆளுக்கலாம். ஆனால் அவ்வளோ வேகம். அவர் சிறுகை தொகுதியில் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 20 சிறுகதை தொகுதிகள், 3 நாவல் எழுதியிருக்காரு. வாய்மர கப்பலுங்கிறது ஒரு, அது பாண்டிச்சேரி மீனவர்களை பற்றி நாவல். சிதறல் மாதிரி ஒரு நாவல் இருக்காரு. 20 கட்டுரை தொகுதிகள், 20 மொழிபெயர்ப்புகள். இது இவ்வளவு சத்தியம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதோட சேர்ந்து மொழிபெயர்ப்புங்கிறது. ஒரு ரைட்டர்னா எப்பயுமே கிரியேட்டிவ் ரைட்டிங், படைப்பாற்றல் இருக்கும். அடுத்து விமர்சனம், அடுத்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அது கொஞ்சம் இருக்கும். இந்த எஸ் ராமகிருஷ்ணன் செய்கிறாரு, ஜெயமோகன் செய்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட அவங்க படிப்பாக கொஞ்சம் நிப்பாட்டிட்டு எல்லாம் அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. விமர்சனம் மாதிரி அவங்க படித்த நாவலையோ சிறுகதையோ கவிதையோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஜெயமோகன். ஆனால் இந்த 3மே சேர்ந்து வர்றது, படைப்பாற்றல், படைப்பு, மொழிபெயர்ப்பு, மற்ற இலக்கியங்களை அறிமுகம் செய்கிறது. இந்த 3மே அவர் செஞ்சிருக்காரு. பாவலன் நிறைய 30-40 புத்தகம் அது மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி செஞ்சிருக்காரு. படைப்பாடலும் செஞ்சுருக்காரு, சிறுகதைகள் இதெல்லாம் செஞ்சுருக்காரு. ஆரம்பத்தில் கவிதை 3 கவிதை தொகுதியும் போட்டுருக்காரு. இந்த கவிதை தொகுதி யாரும் படித்த மாதிரி தெரில. சினிமா விமர்சனம் பண்ணுறாரு. இவரை பற்றி சொல்லும்போது வெங்கட்சாமி ரொம்ப நல்ல மனுஷனாக தர்றான்ப்பா, இவ்வளோ நல்ல மனுஷன் இருக்கக்கூடாது அப்படின்ட்டார். வெங்கட்சாமி தெரியுங்களா? வெங்கட்சாமி ரொம்ப வரமான ஆள் இல்லையா? வெங்கட்சாமிக்கு ரொம்ப நல்ல உற்ற நண்பராக இருந்திருக்காரு. கடைசியாக இவர் கடைசியாக ரீசெண்டாக வெளியே வெங்கட்சாமி ஒரு ஆளுமை அவரை பற்றி ஒரு புத்தகம் இருக்கார் கடைசியாக.
இப்போ 2010 இன்னொரு வெங்கடேசன் சொல்றாரு, இப்போ எல்லாத்தையும் எழுதுறாவேன், பஞ்சாங்கத்தை விட்டு எல்லாத்தையும் எழுதிடுறேன், பஞ்சாங்கம் தவிர எல்லாம் எழுதிடுறேன், எல்லா விஷயங்களை பற்றி பேசுகிறார் பாவனை. அவர் பேசாத விஷயங்கள் கிடையாது, தலைமுறை எதனாலும் பேசிடுறாரு. ஆனால் அவ்வளவு இது உள்ள வாங்கி வச்சிருக்காரு. ரெண்டாவது வந்து இந்த பக்கம் சாடுறது கிடையாது, வலது இடது அது மாதிரி யாருமே அந்த மாதிரி சார்ந்தெல்லாம் கிடையாது. எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்காரு இது வரைக்கும். அவரை பற்றி எல்லா இடத்துலையுமே ஒரு பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. யார்ட்டையும் ரொம்ப இது பண்ணுறது கிடையாது. இரு நிலங்களில் கால் பதித்தவர் சொல்லி ரெண்டாவது 3 இது. அதோட கடைசியாக வந்த இதில் அந்த மொழிபெயர்ப்பில் வந்து 2-3 தலித் சுயசரிதையும் பண்ணியிருக்காரு. அரவிந்த் மாலவிகா அவருடைய கவர்மெண்ட் பிராமணன், சித்தலிங்காவுடைய ஊரும் சேரியும் இன்னொரு. அதில் வந்து அந்த கவர்மெண்ட் பிராமணன் வந்து ரொம்ப முக்கியமானது. என்ன அதை பற்றி பின்னால் வருவோம். இவ்வளவு செஞ்சதுனால கதைகள் எடுத்து அந்த கதைகள் எல்லாமே இன்னும் ஒவ்வொன்றும் ஒரு எல்லாமே மேக்ஸும் உயர்ந்தேன். எதுவுமே வந்து நகைச்சுவையாக அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த நகைச்சுவை இல்லைனாலும் வேற மாதிரி போயிடுவார் அவர். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. இவருடைய கதையில் வர பெண்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டு சாதாரணமாக ஏற்றுக்கிறாங்க. ரொம்ப ஒன்றும் வேறு பெண்ணையும் பேசுகிற பெண்கள் கிடையாது. நிறையா என்ன சொல்கிறது, இதிகாச மறுவாசிப்பு கதைகள், ராமாயணால மகாபாரத கதைகள், அது மறுவாசிப்பு கதைகள் இருக்காரு. அதுவும் கடைசியில் பார்ப்போம். ஒரு கதை, அந்த கதையில் வந்தீங்கன்னா ஒரு பெண் வாரம் ஒரு கோயில் போய் மெரினா பீச் போய் திரும்பி வர்றான். அப்புறம் அப்படியே மனசுக்குள்ள யோசிக்கிறான். ஒரு பையன் இருக்கேன், அந்த பையனை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு வர்றான். அப்பா அம்மாவோட இருக்கா. இவர் போய் திரும்ப அப்படியே யோசிக்கிறான், ஏன் இப்படி போயிட்டு இருக்காங்கிறது. ஏன்னா கணவன் யோசிக்காரு, வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடைக்காது போயிருக்கா. ஏன்னா அவன் ஃப்ரான்ஸில் வளர்க்குறேன், இவர் மெட்ராஸில் இருக்கான், அப்பாவோட அம்மாவோட தங்கியிருக்கான். உடனே இந்த கல்யாணம் எப்படி நினச்சி யோசிக்கிறான். ஒரு நாள் ரோட்டில் 9 பக்கத்துட்டு போய் அவரை பார்த்து பேசிச்சு இருக்கேன். இன்னொரு நாள் லவ் கொடுக்குறாங்க. இதை அப்பா பார்த்துடுறாரு. உடனே அவசரமாக கல்யாணம் முடிக்கிறாரு. மாப்பிள்ளை பார்த்து இந்த மாப்பிள்ளை சிரிச்சு விட்டாரு. இவர் ரொம்ப என்ன நினச்சிக்கிறேன், நம்மளை பழி வாங்கிட்டாரு அப்படின்னு நினைக்கிறான். எப்படியாவது இந்த பொண்ணை தள்ளி விட்டுறணும், ஏன்னா நம்ம வச்சுருந்தா நாளைக்கு ஏதாவது லவ் பண்ணிக்கிட்டா ஓடிடக்கூடாது அப்படின்னு பயந்து இப்படி தள்ளிட்டாரு. அவர் திரும்பி வீட்டில் வரும்போது அப்பா பேசியிருக்காரு, மாப்பிள்ளை எவ்வளோ பிரமாவும் மாப்பிள்ளை பற்றி கடன் கல்யாணம் முடிச்சேன்னு அட்டி சொல்லிக்கிருக்காரு. உடனே இருக்கு ஒரு மாதிரி பயங்கர கடுப்பாக இருக்குது. என்ன வேறு வழி ஒன்றும் எதிர்த்து பேச முடியாது எதுவும். ஏன்னா அவருடைய மதிப்பீடுகள் வேறு, இவருடைய மதிப்பீடு வேறு. ஸோ என் வாழன்னு நினச்சது வேறு. நான் அப்பா என்ன நினைக்கிறேன், எவன் பிள்ளைய கல்யாணம் முடிச்சு அதை என்கிட்ட இதுதான் சரி. இப்போ இன்னொன்று யோசிச்சு பார்க்குறேன், அந்த எத்தூர் போயிட்டு இப்போ பேசியிருக்கா, அது தப்பாக நினைக்கல. ஏன்னா கல்யாணம் முடிச்சப்போ லைசன்ஸ் கிடச்சிக்கல, இந்த மாதிரி நினைக்கிறது. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அப்பப்போ லேசாக அப்படி டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ முள்ளுன்னு ஒரு கதை அதில் வந்து தன்னுடைய நண்பர் கணேசன் ஒருத்தர் அவர் வீட்டுக்கு வராது. அவருடைய பிள்ளைகளுக்காக கொஞ்சம் மிட்டாய் சாக்லேட் இதெல்லாம் வாங்கிட்டு போகிறாரு. அவர் பிள்ளையை கூப்பிட்டாரு, இவர் பிள்ளையும் கூப்பிட்டு எல்லாம் சாப்பிட்றாங்க. அவர் தம்பி பிள்ளை வந்துருக்கு, தம்பி பிள்ளைக்கும் கூப்பிட்டாரு. அப்போ தம்பி ஒய்ஃப் வந்து அந்த பிள்ளையை சாப்பிட பார்த்து, என்ன இந்த சாக்லேட் மட்டமான சாக்லேட்டை சாப்பிட்றேன், உடம்பு கட்டி போயிடும், ஏன் டாக்டர்கிட்ட கொடுக்க போகுது அப்படி அது மாதிரி மட்டமாக பேசு, குத்தி காட்டுற மாதிரி பேசு, ஒரு மனசில் முள்ளுக்கு தச்ச மாதிரி இருக்குது. அந்த மாதிரி பெண்களும் இருக்காங்க. மாதிரி எல்லா வகையான பெண்களும் இருக்காரு. மீனா ஒரு இன்னொரு சாந்தின்னு இருக்காரு. அதில் வந்து ஒரு ஹோட்டல் தொழிலாளி, வேலூர் இந்த பக்கம் வந்து பெங்களூர்லேயும் ஹோட்டலில் இருக்கார் தொழிலாளி. ஏன்னா அவர் ஊரில் இருந்த விவசாயம் ஒன்றும் இல்லாமல் கடைசியில் அங்கே ஹோட்டல் சிறுவராக பிடிக்கிறார். இவருக்கு கல்யாணம் முடிச்சு ஒரு 2 பிள்ளை இருக்குது. வீட்டில் வந்து மனைவி அங்கே இருக்காங்க, ஊரில் இருக்காங்க. மனைவி பற்றி நினச்சிக்கிட்டே அப்படியே கூட ஓடிட்டார். ஸோ அவர் மனைவி பற்றி எதுவும் சொல்கிறாரு, என்னுடைய மனைவி ஒரு நாள் கூட அழிந்து பேச மாட்டான், அந்த மனைவி விட்டுட்டு நான் வர வேண்டிய மாதிரி போச்சு. ஏன்னா எங்கள் கையில் அங்கே இருந்தால் காசுலாம் போயிடுது. இந்த மாதிரி அவளை வந்து கோயில் கட்டி நான் கும்பிட்டு கொண்டு வந்தேன். சரி, இன்னொரு கதை மீனா வீட்டிய சில குறிப்பு. ஒரு 18 வயசு பொண்ணு, 18 வயசு வரைக்கும் நான் நார்மலாக இருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வலிப்பு ஏதோ ஒரு வியாதி வந்து அந்த உடம்பு மோக்கெல்லாம் கோணிடும். மோகம் பண்ண மாதிரி எப்படி கட்டி போயிருந்தது இல்லையே அப்படி இல்லைச்சாக்கா. இந்த வருத்தத்திலே அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இறந்து வராங்க. கடைசியில் அண்ணன் இருக்கார், அண்ணன் ஒய்ஃப் வந்து மாட்டுக்காட்டில் வந்து இது வச்சுக்கிறாங்க. இப்போ மாடு மேய்க்க வர அந்த மாடை பால் வரல அந்த பையன் வந்து ஒரு நாள் வராமல் இருக்கேன். இன்னொரு புது பையனை அனுப்பி வைக்கிறேன்.
உடனே அந்த பையனை கேட்குறான், ஏன்னா அவன் வரல கேட்குறான், பால் இருக்கிற ஏன் வரல கேட்குறான். அவனுக்கு கல்யாணம் ஆகும். அப்படியா, உனக்கு எப்போ கல்யாணம்? எனக்கு கல்யாணம் போது சொல்கிறேன், சொன்னீங்கன்னா வந்துருவே முடியாது அப்படின்னு ஜாலியாக இருக்கு. சரி, இந்த மாதிரி துயரங்களை மறந்து விஷயங்களை பேசக்கூடிய நிறைய கதைகள் எழுதியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவருக்கு பிடித்த கதைகள் நிறைய சொல்லியிருக்காரு. அது பிடித்த கதைகள் நம்ம ஜானகிராமனுடைய கதை போது சிலிப்புங்கிற கதை சொல்கிறார். அது நீங்கள் எல்லாம் போட்டு நம்ம பிடிச்சது பரதேசி வந்தார் எல்லாம் அவர் புதுப்பித்தில் பொன்னகரமும் அதெல்லாம் தாமஸ்லாம் விட்டு அவர் அதில் மனிதேந்திரம் கதையை அவர் சொல்லி பிடிக்கார். அவர் பிடிச்ச கதை ஏன் தெரியல, ஏன்னா பொன்னகரம் இதெல்லாம் விட்டுட்டு தாவு அந்த மாதிரிலாம் விட்டுட்டு மனித இயந்திரம் அது ஒரு வித்தியாசமான கதை அதை எடுத்துருக்காரு. எஸ் ராமகிருஷ்ணன் தமயந்தி உங்கள் கதையெல்லாம் அவர் சேர்த்துருக்காரு. எஸ் ராமகிருஷ்ணன் பற்றி சொல்லும்போது என்னென்னா, பெண்களின் அகவுடவை சித்திரிப்பதில் அக்கறை கொண்டவர்கள். ஏன்னா எல்லாமே அவர் கதை மேக்ஸிமம் பெண் கதை வராங்க, அதான் ஆண்களும் வர்றாங்க, பெண் கதை அதிகமாக வர்றாங்க. ஒரு மாதவனுடைய கதை ஒரு கதையை சொல்கிறார், பறிமுதல்னு ஒரு கதை. அதில் ஒரு பாலியல் தொழிலாளி கையில் ஒரு 20 ரூபா வச்சுருக்கா. அப்போ யாரோ 100-4 பேர் கூப்பிட்றாங்க. போகும்போது படத்தை ஒன்று பிடிக்கக்கூடாங்கிறக்கா அங்கே ஒரு வாட்ச்மேன் நான் கொடுத்துட்டு போயிடுறான். கொடுத்துட்டு போயிடுறான். இந்த வாட்ச்மேன் இதை எடுத்து போய் தண்ணி கூட போயிடுறான், படத்தை வச்சுக்கணும் நினைக்கிறேன். சரி, இதை பற்றி சொல்லும்போது எழுதுறாருன்னா, நம்ம மகாபாரத தர்மன் அவங்களுடைய நியாயங்கள்லாம் இவங்ககிட்ட பேச முடியாது. இந்த வாட்ச்மேன்ட்டையோ இந்த பாலியல் தொழிலாளிட்டையோ பேச முடியாது. ஏன்னா இவங்க வாழ்க்கையில் வந்து அன்னன்னைக்கு கிடைக்கிறதா அன்னைக்கு சாப்பிட்டாங்கன்னு அவங்க அதை வச்சு தான் ஓட்டுறோம். ஏன்னா அவங்க வாழ்க்கை வேறு, இவங்க வாழ்க்கை வேறு. இந்த மாதிரி அந்த கதை எடுத்துருக்காரு. இப்போ பிரமோதி கதையில் நிறைய கதை. ஆஸ்கார் எழுதிய செல்ஃபிஷ் ஜெயிண்ட்டுங்கிற ஒரு கதை, அது நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அந்த கதை ஈஸியான கதை. அலைஸ் வாக்கருடைய கதை, ஸ்டீஃபன் கிரெயின் கதை, இந்த மாதிரி எல்லா கதையும் இருந்துருக்கு. ஸ்டீஃபன் கிரெயின் ஒரு அமெரிக்க எழுத்தாளர். அவருடைய கதை சொல்லும்போது அதில் இருந்தாலும் அவமானம்னு ஒரு கதை. அது இங்கிலீஷில் என்ன டைட்டில்னு தெரியல, படித்தா நீங்கள் ஸ்டீஃபன் கிரெயின் நல்ல ஃபேமஸான ரைட்டர். என்னுடைய ஃப்ரெண்டு கூட அதில் தான் இன்ஃபில் பண்ணார். அதில் ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் போகிறாங்க, எல்லாருமே நல்ல நல்ல உணவை வச்சு சாப்பிட்றாங்க. ஒரு பையன் மட்டும் ரொம்ப மோசமான ஏதோ வச்சு சாப்பிடுங்க. அவங்க இதில் நம்ம கஞ்சி குடிக்கிற மாதிரி அவங்க ஏதோ வச்சு சாப்பிடுங்க. அப்புறம் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, இதனால் இதை வச்சு சாப்பிட்ற அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த குரூப்லேயே ஒரு அழகான பொண்ணு வந்து இவன்கிட்ட பேசுது. பொண்ணே வேணும் சார் எல்லா அவமானம் போன மாதிரி நினச்சிக்கிறேன். இந்த குரூப்லேயே அழகான பொண்ணு யார்ட்டையும் பேசல, என்கிட்ட பேசியிருக்கா அப்படின்னு நினச்சிக்கிறேன். இப்போ நிறைய இந்திய இதாளுடைய சவுடுன்னு ஒரு கதை, தோம்பு துணின்னு இருக்கும். அதை இறந்த உடனே புத்திர சவத்துரிமாங்க அதை பற்றி ஒரு கதை. அந்த கதையை சொல்லும்போது அதில் அப்பா மகன் மருமகா வந்து குழந்தை வரும்போது இறந்து போயிடுறான். குழந்தை பெறும்போது குழந்தை இங்கேருந்து இறந்து போயிடுது. அப்போ எழுதினாங்க, இதை காரணம் காட்டி ஊருக்குள்ள போய் அவங்க ரூபா கலெக்ஷன் போடுறாங்க. இவன் வந்து தனி தொழிலாளர்கள், அவங்க கஷ்டப்படுறாங்க, ஒன்றும் கையில் வெறும் காய்ச்சி குடிச்சு இருக்காங்க. அவங்க சாகும்போது கூட உருளைக்கிழங்க எங்கேயோ திருட்டு வந்து அடுப்பில் விட்டு பிடிச்சி அதை ஃபுல்லாக வேக வைக்க முடியல. நம்ம அடுப்பில் விட்டு லேசாக இது உடனே இதாக முடியல இதை அப்படி எடுத்து சாப்பிட்றாங்க. வெறும் உருளைக்கிழங்கு சாப்பிட்டுருக்காங்க. ஆனால் இதில் வேறு ஒன்றும் வழி கிடையாது. ஆனால் இதை சாக்கு வச்சு இந்த பணத்தை இருக்கணும், தூம்பு துணி வாங்கணும், இந்த மாதிரி ஸ்ரவுடு வாங்கணும், சவ துணி வாங்கணும்னு சொல்லி ஊருக்கு போய் கலெக்ஷன் போடுறாங்க. முதல் தமிழ்நாட்டை போகிறாங்க. அவர் மோரையை பார்க்காரு, வேலைக்கு விட்டு வரமாட்டேங்க, இது மட்டும் வந்துடா அப்படின்ட்டு ஒரு 8வது போடுறாரு. இப்படி இது ஜமீன்தார் பேரை வச்சுக்கிட்டே இவர் ஜமீன்தார் கொடுத்தாருன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி காசை பிடிங்கிறாங்க. எல்லாருமே பிடிச்சி வந்து காசு வாங்கிறாங்க. காசு வாங்கிட்டு அப்பா மயன் சொல்கிறேன் வாங்கிடுமா, கடையில் போய் வாங்கிடுமா அப்படிங்க. ஒரு 2 கடையை போகிறாங்க, சும்மா வாங்குற மாதிரி போகிறாங்க. எங்கள் மனசில் வந்து வாங்கணுங்கிற எண்ணம் கிடையாது எதுவுமே. என் அப்பா எடுக்கிறாரு, இதுக்கிட்ட யாராவது கொடுப்பாங்க, இப்போ எடுக்கிறேன் துணிக்கிறதுக்கு நீ அலையிற, கடைசியில் விறகு எவனா கொடுப்பாங்கடா எடுக்கிறேன். இப்போ நம்மளால சாப்பிட்டு விட்டோம். ஆடாது நேர கல் பிராந்திங்க இதுக்கு போகிறேன், சார கடைக்கு போகிறாங்க, நல்லா தண்ணி வாங்கி வர்றவங்களாம் பூரி வாங்கிப்பாங்க. இன்றைக்கி இவங்க தான் பிச்சை எடுப்பாங்க, இன்றைக்கி எல்லாருக்கும் வாங்கிப்பாங்க. நல்லா அந்த காசுக்குள்ளே தண்ணி விட்டு நல்லா செவலிக்கிறாங்க. செவலிச்சுட்டு திரும்பி வர்றாங்க. இந்த கதையை சொல்லும்போது இப்படி மோசமாக இருக்க மாதிரி இவர் சொல்கிறார். ஆனால் இன்னொரு வகையில் அந்த கதையை நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்ற விவசாயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இந்த மாதிரி ஒரு விவசாயத்தை தலித்து விவசாய கூலி வந்து அவன் என்ன கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. எவ்வளோ சேர்த்து வச்சாலும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. என்றைக்கே காசு கிடைக்கும் அவன் தண்ணி சேர்த்து முடியும், இல்லைன்னா அவனுக்கு அது ஒன்றும் கிடைக்காது. அவனுக்கு சாப்பாடு கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காதனால இது ஒன்றும் நம்ம பெருசாக பேச முடியாது, இதை குறைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. சமீபத்தில் படித்த சில கதைகள் வந்து ரொம்ப வித்தியாசமான கதை. அது நேற்று வாழ்ந்தவர்கள், இதில் நேற்று வாழ்ந்தவர்கள் டைட்டிலே ஒரு கதை இருக்குது. ஒருத்தர் சும்மா
குதிரை வண்டி அடிச்சுக்கிருக்கேன் கிராமத்தில். அவங்க மாமா வந்து அவனுக்கு கொஞ்சம் காசு கீசு கொடுத்து கொஞ்சம் நிலம் வச்சு விவசாயம் பண்ணுறான். எதுக்கு குதிரை வண்டி அடிக்கிற, குதிரை வண்டிலாம் ஒரு தொழிலாளாகுது, விவசாயம் பண்ணுறாங்கிறாரு. இப்போ கடைசியில் அவருக்கு ஒரே மகா இருக்குது, மகளையும் வெட்டி கொடுத்துருக்காரு. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருப்பான்னு எதிர்பார்த்து இருக்காரு. ஆனால் அப்போ தான் பிரச்சனையுமே வாழ்க்கையில் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த மகா என்ன நினைக்கிறா, குதிரை வண்டிக்காரன் போய் என்னை கொடுத்துட்டேன், நான் இந்த கிராமத்தை விட்டு ஏதாவது ஒரு டவுனில் போய் பெரிய பிரமாதமாக லைஃப் வாழ நினச்சிருக்கேன், சினிமாலேயோ ட்ராமாலையோ அது மாதிரி வாழ நினச்சிருக்கேன், அன்றைக்கி நீ இப்படி கிட்ட விட்டேன்னு நினைக்கிறேன். உடனே அவனை போட்டு நச்சிக்கிறேன், நிலத்து வித்துரு, எனக்கு இதெல்லாம் வேணாம், மாட்டு வண்டி வேணாம், இதெல்லாம் வேணாம். உடனே அதெல்லாம் வித்துட்டு ஒரு பக்கத்து கிராமத்தில் ஒரு சோடா கடை வைக்கிறேன். அது கொஞ்ச நேரம் ஓடுது. ஆனால் என்ன சோடா கடை, இதுக்கு டவுன் போகுங்க, ரொம்ப ஆச்சு, இவனாலும் தாக்கு பிடிக்க முடியல. மாமாவுக்கும் தெரியுது மகா ரொம்ப இது பண்ணுறாங்க தெரியுது. கடையில் அவரையும் மன்னிப்பு கேட்குறேன், நான் உடனே போய் இப்படி கட்டிச்சிட்டேன்டா, என் மகா எப்படிப்பா எனக்கு தெரியாது, இப்படி போய் கட்டிச்சிட்டேன். அதனால் என்ன மாமா அவருடைய விருப்பத்தை நிலம் நிறைவேற்ற முடியல, அவ்வளோவே இதுக்கு நான் என்ன செய்யுங்க. இப்படி இருக்கும்போது பக்கத்தில் ஒரு துபாயிலேருந்து ஒரு சந்திரன் ஒரு பையன் வந்திருக்கேன், அவன் பக்கத்து வீட்டில் குடியிருக்கேன். அவங்க கூட இந்த பொண்ணுக்கு தொடங்குது. உடனே அது பிறகு பார்க்குறேன், இனிமேல் அங்கே இருக்கிற நல்ல அவருக்கு மாமாவை இறந்து விட்டார், நம்ம இந்த ஊரில் இருக்கிறது நல்லது இல்லையா, ஊரை விட்டு காட்டு வேறு ஊரை போய் விவசாய கூலியை வளர்க்குறேன், பார்த்து அங்கேயே இறந்து போயிடுறேன். சரி, இந்த கதையில் வந்து மாமாவும் அந்த மருமகனும் வந்து ஒரே மாதிரி திங்க் பண்ணுறாங்க, ஆனால் மகா வேறு மாதிரி திங்க் பண்ணுறாங்க. இப்போ நான் என்னை மாதிரி என் பையன் திங்க் பண்ணுன்னு அவசியம் கிடையாதுல்ல. எப்பயுமே வந்து மகாத்மா காந்தியோடைய பையன் ஹரிலால் வந்து எவ்வளோ மோசமாக இருந்தா என்ன, அவன் பெரிய குடிகாரனா தில்லுவலாம் போயிருமோ, எவ்வளோ அவருக்கு அவமானப்படுத்துறமா ஆகிட்டான்ல கடைசியில் மூத்த பையன். கடைசி வரைக்கும் அவன் வாழ்க்கையை ஒரு தீரா துயரமாகிட்டான்ல. அது மாதிரி இவன் வந்து வித்தியாசமாக இருக்கான். ஸோ அவனுடைய நோக்கு வேறு, இவங்க ரெண்டு பேருடைய நோக்கு வேறு. ரெண்டாவது வந்து அவன் வந்து எதையுமே விட்டு கொடுக்க இல்லை, அந்த பெண்ணை பொறுத்த விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான், ஆனால் வாழ்க்கை இல்லாமல் கெட்டு போகுது. அது மாதிரி இன்னொரு கதை வந்து மரணம்னு ஒரு கதை. சுடுகாட்டில் வேலை அந்த பிறமை எரிப்பான்ல, அந்த பிறமை எரிக்கணும். அவங்க கூட ஒரு இன்னொரு ஃப்ரெண்டாக ஒரு வாக்கிங் போகிறதோ அப்படியே சுடுகாட்டுக்கு வாக்கிங் போகிறதோ பழகிறாரு. அப்பப்போ 2 ரூபா 3 ரூபா கேட்பேன், தண்ணி கூட கேட்பேன். அவங்களுக்கு என்ன தண்ணினா ஒரு வித்தியாசமான தண்ணி சொல்கிறார் அவர். சாராயெல்லாம் விட்டுட்டு ஒரு ஒரு வித்தியாசமாக ஒரு தண்ணி சொல்கிறார். அதாவது அவன் வார்னிஷ் கொடுக்குறேன். அவங்க அப்பா வார்னிஷ் இவனும் வார்னிஷ் ரொம்ப அது மாதிரி இருக்கேன். கடைசியில் உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்கேன். ஒரு என்ன சொன்னா ஒரு 200 ரூபா நான் வந்து மெட்ராஸுக்கு போய் ஏதாவது தொழில் பார்த்து படிச்சுக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். பிறகு எப்படியோ நிறையா சொல்ல முடியும்னு கடைசியில் அவன் ஒரு நாள் குடிச்சில் இறந்து கிடைக்கேன். அந்த பிறத்தை எரிக்கிறதுக்கு 200 ரூபாய் அவன் வாட்சி எடுத்து சொல்லிக்கிறேன். உனக்கு முதலே கொடுத்தா இவன் மெட்ராஸுக்கு இப்போ நல்லா இருப்பேன், இப்போ செத்தா போய் சொல்லிக்கிற மாதிரி ஆகிப்போகுது. ஸோ அது மாதிரி நம்ம சில நேரங்களில் வந்து கொஞ்சம் முந்தி அந்த உதவி பண்ணியிருந்தோம்னா அந்த மரங்களின் கதையும் உள்ளது. ட்ரெயினில் போகும்போது கதை சொல்லுவாங்கல்ல, நம்ம காலேஜோட ஏன்ஷியன்ட் மேரின கதை மாதிரி. நம்ம போகும்போது யாராவது கதை சொல்லுவாங்க, ஒரு மரத்தை பற்றி எதாவது சொல்லிட்டே வரும். ஒவ்வொரு மரத்தை பற்றி சொல்கிறாரு. ஒவ்வொரு மரம் ஒரு மாதிரி. இப்போ புளிய மரம்னா புளிய மரத்தை வந்து நீங்கள் விதை போட்டு வரணும். முருங்கை மரம்னா கம்பை நட்டி வச்சு வரணும். ஒவ்வொரு மரம் ஒரு மாதிரி. ஆனால் எல்லா மரத்துக்கும் தண்ணி ஊற்றணும், கொஞ்சம் லேசாக ஏதாவது கெமிக்கல் ஏதாவது போடணும். அப்பப்போ இலையில ஏதாவது சீக்கு வந்துட்டால் அந்த இலையை பிடிக்க விட்டு கீழே விடணும். நம்ம மரம் வந்து பக்கத்து வீட்டுக்கு போகிற மாதிரி தான் அதை வெட்டி விடணும். மரத்தை வளர்க்கணும், மரத்தை வெட்டவும் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே வர்றாரு. எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக டக்குன்னு ஒரு பஞ்ச் மாதிரி ஒரு இது சொல்கிறார். எதுனா மரம் வளர்க்குறது வந்து ரொம்ப லேசாகத்தே இருக்கும், ஆனால் மரம் நம்ம வச்சு யார் வச்சாலும் வந்துடாது. நம்ம 50 பேருக்கு 50 ரூபா வைங்க வராது, யாராவது ஒருத்தருக்கு. ஏன்னா அதுக்கும் ஒரு கொடுப்பனை வேணுங்கிறாரு. மரத்துக்கும் ஒரு வீடு வளர இஷ்டம் ஒரு இவ வச்சா வரணுங்கிற இஷ்டம் இருக்கணுமா, இல்லதே வரும். இல்லை மரம் எல்லாத்துக்கும் வந்துடாது. மரமும் இஷ்டப்பட்டால்தான் வளரும், அதுதான் தோப்பாகும் வளரும். மற்றதெல்லாம் மீன் வேலைங்கிறார். ஆனால் அது ஒன்றும் இப்படிலாம் முடியாது, எல்லாருக்கெல்லாம் கிடையாது. சரி, இதே இன்னொரு கதை, கல்லுன்னு ஒரு கதை. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இப்படி கேரளாவுக்கு போய் அந்த க்ளீன் பண்ணுறது மலஞ்சு முகம் அந்த மாதிரிலாம் பார்க்குறாங்கல்ல. திருநெல்வேலி பக்கம் இருந்து போய் நிறைய பேர் அந்த திருநெல்வேலி அந்த ஏரியாவுக்குள்ளே இந்த மாதிரி தொழிலாளர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாமே மேக்ஸிமம் தமிழ்நாட்டுக்காரங்க தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே கல் உரிக்கவங்க எல்லாமே கர்நாடகாவில் கல் உரிக்கவங்க எல்லாமே தமிழ்நாட்டுக்கு போனவங்க. அந்த வேலூர் இவங்க இப்போ சேலம் அந்த பக்கம் இருந்து போனவங்க தான். அதில் ஒரு கல் உடைக்கிற பெண் அம்மா மகா 2 பேர் இருக்காங்க. வேறு யாருங்க அப்பா இறந்து விட்டார். இப்போ இவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். அம்மா வேற எங்கேயும் வேலைக்கு போயிருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு வேலைக்கு போயிருக்கா, கல் உடைச்சிக்கிருக்கா. ஆனால் அவளுக்கு இப்போ நல்லா உடைச்சிக்கிட்டு இருந்தா. இப்போ ஒரு வாரமாக இந்த கல் உடைச்சிக்கிட்டே இருந்தால் கையில் என்னன்னா அது பொக்கல முக்கலமாக வரும்ல, அந்த பொக்கல முக்கலமாக தெரிச்சு. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்படி ஒரு 2 நாள் லீவ் போட்டணும்னு நினச்சிக்கிருக்கா. அப்படிங்கும்போது அந்த பக்கம்
பைக்கில் ஒரு மைனர் வர்றாரு. அந்த மைனர் தான் கதையில் முக்கியமானது. அவர் வந்து அப்பப்போ வந்து இந்த மாதிரி பெண்கள் வந்து அவங்கள்ட்ட பேசுவார். பிறகு அவங்கள ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிடுவார், செட்டப் பண்ணிடுவார். அவர் இது வந்து அந்த பெண்களை சொல்லியிருக்காங்க, இவட்ட அதிகம் பேச்சு வச்சுக்காதுன்னு. உடனே அவர் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன், நீ என்னை கல்யாணம் முடிச்சுக்க, நான் உனக்கு எல்லா உதவியும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அவன் அம்மாட்டையும் போய் பேசுகிறாரு. பிறகு ஒரு வாரம் லீவ் போட்டு வீட்டில் இருக்கும்போது வந்து அவர் மருந்து வாங்கி கொண்டாந்து அவன் மருந்து வாங்கி கொண்டாந்து கொடுக்குறேன். உடனே இவளுக்கு மருந்து போகிறக்கே கஷ்டமாக இருக்குது, கொடுக்க நான் போடவா. ஆனால் அம்மா வந்து அதெல்லாம் பையன் நல்ல பையன் அவனுக்கு எவ்வளோ உதவி பண்ணுறேன், நீ அவனுடைய உதவி வேணாங்கிறாரு. உடனே கடைசியில் திருப்பி வேலைக்கு போய் சொல்கிறேன். நான் வேலைக்கு போவேன், ஆனால் அவன் பேசுகிற பேச்சு எனக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து கல் உடையில வந்து மேஸ்திரி மாதிரி அப்போ வந்து கதை போய் விட்டு காசு கொடுக்க வந்தேன். அவன் பேச்சு எனக்கு பிடிக்கல அப்படின்னு. இன்னும் பேச்சு பிடிக்கல. உடனே கடைசியாக அவர் இதே பிளைனாகவே சொல்லிடுறேன். அவன் அளவு மீறி பேசுகிறாங்கிற. என்ன அளவு மீறி பேசிட்டேன் அப்படி கேட்குறேன். பணம் தரேன், சௌரியம் செஞ்சு தரேன், வாரியான்னு கூப்பிட்றேன், போகவா. கரெக்டாக அந்த டேர்ம். உடனே அம்மா கடைசியாக அவங்க சொல்கிற டேர்ம், புத்தியில் பொண்ணு பார்த்து படிச்சுக்க. இதில் என்ன இருக்குது, இதுன்னு ஒரு பெரிய விஷயமா, நீ போடி பேசாமல் போய் வேலையை பாரு, இதுன்னு பெருசாக பெரிய விஷயமா. இப்போ நம்ம நினைக்கிறோம் அம்மா பேசுகிற தப்புன்னு நினைக்கிறோம். என்ன நினைக்கிறோம், ஆனால் பொதுவாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பசி பெறுதா மானம் பெறுதா? பசி தான் பெருசு. மானத்தை காலம் பசி தான் பெருசு. என் மானத்தை பின்னால் ஆனால் பசியோட உலகத்தில் வாழ முடியாது. அதான் அம்மாவுடைய ப்ராக்டிக்கல் திங்கிங் மாதிரி இருக்குது. சில இன்னொரு கதை வந்து ஒரு பையன் கொஞ்சம் வயசுக்காரு. அவர் வந்து டெய்லி பார்க்க போகும்போது அந்த பக்கம் ஒவ்வொரு வீடு பண்ண ஒரு சல்கா விளையாண்டுருக்காரு. அதை பார்க்குறேன், நல்லா ஃபிட்டாக இருக்காரு, நீட்டாக ட்ரெஸ் பண்ணி. இந்த சல்கா விளையாடுற இவங்கள சூழாய் அந்த ஒயிட் இதெல்லாம் போட்டு மணியெல்லாம் போட்டு ரொம்ப நீட்டாக ட்ரை பண்ணி உடனே அவரை பழகிறேன். உடனே அவரையும் ஷட்டில்காக் சொல்லி தர்றாரு, எப்படி விளாட்னு சொல்லி தர்றாரு. டென்னிஸ் மாதிரி ஷட்டில்காக் விளாடுவாங்கல்ல, அவர் சொல்லி தர்றாரு. அவங்க வீட்டுக்கு போகிறேன். வீட்டில் ஒரு பெரிய துப்பாக்கி இருக்குது, நான் பெரிய இது வேட்டைக்காரங்கிறாரு. உடனே அவர் கூட வேட்டைக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாரு. ஷட்டில்காக் கூட கொடுத்தாரு, வேட்டையும் கூட கொடுத்துருக்காரு. இவனும் ஏதோ சொல்லி பார்க்குறேன், அவரும் ஏதாவது சொல்லி பார்க்குறாரு. அவர் மேலே ரொம்ப பிடித்தமாக போகுது. இப்போ கடைசியாக அவர்கிட்ட கேட்குறேன், நீ இவ்வளவு வயசாகிடுச்சு, நீ என்ன கல்யாணம் முடிக்கலையா? அதான் கல்யாணம் முடிச்சிட்டேன், போய் திறந்து விட்டாங்களா, அது வேற கதை அப்படி மறுப்புறாரு. சொல்ல முடியாது. பிறகு ஒரு நாள் 2 பேரும் உட்காந்து தண்ணி போட்டு இருக்கும்போது, நம்பி சொல்கிறேன் உனக்கு உண்மையை, என் ஒய்ஃப் கூட இருந்தேன். ஒரு நாள் திடீர்னு ஒய்ஃப் வந்து யார் கூட இருக்க மாதிரி தெரிஞ்சு போய் பார்த்தா என் தம்பி. அப்புறம் அதுக்கு மேலே என்ன செய்ய, நான் அப்படி விலையை வந்துட்டேன். இப்படி கதையை முடிச்சிடுறேன். இது மாதிரி எல்லா கதையிலையுமே ஏதாவது ஒரு சோகம், எங்கேயோ ஒரு சோகம். அந்த சோகம் இல்லாமல் இந்த கதையே கிடையாது. அதில் ஒன்று பெண்கள் தவிர செய்வாங்க, இல்லை ஆண்கள் தவிர செய்வாங்க, இல்லை யார் தவிர செய்வாங்கிறது முக்கியம் கிடையாது. இப்போ இந்த இன்னொரு அதில் வந்து முக்கியமான என்ன, அஞ்சலின்னு ஒரு கதை. அந்த கதை வந்து ரொம்ப பிடிச்ச கதை. அதில் அஞ்சலி கூடத்தில் கலந்துக்காக ஒருத்தர் போகிறாங்க. கூட வேலை பார்த்த ஒரு சக பணியாளர், சக தொழிலாளி, சக பணியாளர்னு சொல்லலாம். அவங்கள பற்றி பேரக்கா போகிறாங்க. ஆனால் அவங்கள பற்றி அப்படியே ஞாபகப்படுத்திப்பார் அந்த அஞ்சலி அந்த கேரக்டரை பற்றி. அவங்க பேர் வந்து பரிமளா தேவி, அந்த கதாநாயகி பேர். ரொம்ப சாதாரண குடும்பத்தில் வராங்க. இவங்க அப்பாவோட இன்ஜினியராகவும் அம்மா ஏதாவது டாக்டர் ஏதாவது இருக்காங்க. ஆனால் இவங்க காலேஜில் படிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்காங்க, அவங்களும் பிஎஸ்சி கூட படிக்காங்க. அப்புறம் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்காங்க, அவங்களும் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் கூட படிக்காங்க. அப்படியே ஃபிசிக்ஸ் படித்து அப்படியே சயின்டிஸ்டாக போயிருக்கலாம், 2 பேருமே போகலாம். ஏன்னா அந்த மாதிரி நினச்சாங்க. திடீர்னு சரி அவங்களை பற்றி சொல்லும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. பரிமளா தேவி மனம் எக்கு போன்றது. ஒரு போர் வீரன் இருக்கேன், போர் வீரன் மேலே அம்பா விழுது, இந்த அம்பெல்லாம் தூக்கி போட்டு அப்படியே பிடிச்சி போட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். எத்தனை துணை வந்தாலும் அதுக்கு கவலைப்படாமல் போயிட்டு இருக்கேன் அந்த கேரக்டர். பாய்ந்த அம்புகளை பிடுங்கி எரிந்து கொண்டு செல்லும் போர் வீரனை போல் இருப்பார். நான் கல்லை துணிக்கிட்டு எனக்காக வாழ்க்கையில் பேக்ரவுண்ட் வந்துச்சு படிக்கிறதுக்கு. ஆனால் அவன் அப்பா அம்மா 2 எல்லாமே விவசாயத்தை கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு கல்வி அறிவே கிடையாது. அவங்களுக்கு வந்து இவன் என்ன டிகிரி படிக்கானே தெரியாது. இருந்தாலும் இப்படியே பிஎஸ்சி படித்து இப்போ எம்எஸ்சி படிச்சிட்டார். அவங்க ஸ்கூலில் படிக்கும்போது
கிராமத்துலேருந்து இப்போ இன்னொரு கிராமத்தில் போய் படிக்கணும். மாட்டு வண்டியில் ஜமீன்தாருடைய குடும்பத்தார் பிள்ளைகளும் போங்க. இது அந்த மாட்டு வண்டி பின்னால் கட்டிக்கிட்டே போவான். போகும்போது அவங்க தோத்தோ நாய்க்குட்டின்னு கிண்டலாக பண்ணி கிண்டல் பண்ணுவாங்களாம். அவ்வளோ அதிகப்பட்டு இது பண்ணால் எப்படி படித்தாங்கிறத படிச்சு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. காலையில் படிக்கும்போதும் யார் என்ன இருந்தாலும் அதை பற்றி காலையே போட மாட்டாங்க. ஆனால் இவருக்கு மலையாய போட்டாச்சு சாவடின்னு பேர் வச்சுப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. இதெல்லாம் படபடம்னு பேசிடுவான். அந்த மாதிரி டைப். நான் கடைசியில் எம்ஐடியில் போய் படிக்க போகிறாங்க. அவள் படிக்க போனாலும் இவனும் இவங்க போகிற இவனும் எம்ஐடி படிப்பாங்க. அது இல்லாமல் ரெண்டு பேரும் ஃபிசிக்ஸில் ஏதாவது படிச்சுன்னா வேறு எடுப்பான்னு போயிடலாம். எம்ஐடி போய் 2 பேருமே விமான பயிற்சிக்கு போகிறாங்க. அதான் ஆண்கள் தான் விமான பயிற்சிக்கு போவாங்க, இது பெண்கள் போகிறாங்க. 2 பேருமே போகிறாங்க. விமான பயிற்சி பழகி விமானி ஆகிறான். 2 பேருமே விமானியாக இருக்காங்க. அப்பப்போ டெல்லி போக அங்கே போங்கன்னு விமானத்தை பறந்துட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து விமானப்படை சேர்ந்த விமானத்தில் இயக்கத்தில் முக்கியமாக இருக்காங்க. இந்த பொண்ணு பரிமளாதேவியுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு பால்வளத்துறையில் ஒர்க் பண்ணுறாரு, மெட்ராஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. குடும்பம் சாதாரண நல்லா இருக்க மாதிரி இருந்தது. 2 பையங்க, ராகுல் அஜித் 2 பையங்க. ஆனால் பையங்க 2 பேருமே பிள்ளைகளை கவனிக்காமல் பிள்ளைகள் வேறு மாதிரி போயிடும். ராகுல் வந்து ஒரு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க தெரிஞ்சவொடனே இவர் சொந்தக்காரர் தான் அந்த பையனை கவனிச்சிருக்காரு. அவர் ஒன்றே சரி வேகமாக போய் அந்த பொண்ணு குடும்பத்தை வச்சுருக்காரு. அவங்க வேறு மாப்பிள்ளை வச்சு கல்யாணம் வச்சுறாங்க. இதை கேள்விப்படுத்தி பையன் பைத்தியம் பிடிச்சி இவங்க ஹாஸ்பிட்டல் வச்சு கவனிச்சு பார்க்குறாங்க. இடத்துல உடம்பு சேருது, மனசு தேர மாட்டேங்குது. ஆள் ஒரு மாதிரி பைத்தியம், ஒரு மாதிரி வீட்டுக்கு அப்படியே லூஸ் மாதிரியே உட்காந்துருக்கேன், ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன். அடுத்த பையன் நல்லதான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் கஞ்சா போட்டிருக்கேன்னு சொல்லி அவர் பிரின்சிபல் வந்து கூப்பிட்டு சொல்கிறாரு. பையனால அவனும் போதை கடுமையாக வீட்லேயே உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த அம்மா வந்து இடையில ஹார்ட் அட்டாக் வந்து பெட்டில் இருக்காங்க. வீட்டில் இருக்கும்போது ஹஸ்பண்டும் பார்க்க வரல, 2 பிள்ளைகளும் பார்க்க வரல. இவங்க மட்டும் அவங்க அப்புறம் எப்படியோ சரியாகி வந்துடுறாங்க. வந்த பிறகு கொஞ்ச நாள் ஓடுது. அது பிறகு இவங்களுக்கு சுகர் ஜாஸ்தி ஆகிடும். நீர் ஜாஸ்தி ஆகி ஒரு காலை எடுக்கணுங்கிற மாதிரி வருது. நீங்கள் காலெலாம் எடுக்கக்கூடாது அப்படிங்க. இப்போ என்ன செய்யலாங்கன்னா காலில் உள்ள சலத்தை மட்டும் எடுத்து கொஞ்சம் காலை சரி பண்ணுங்க. இப்போ காலெல்லாம் சரி பண்ணி அப்படி சரி பண்ணி பெட்டில் இருக்காங்க. பெட்டில் இருக்கும்போதே கொஞ்சம் நாளாக அப்படியே உடம்பு இதாகிடுது. இப்போ ஏதாவது டொனேஷன் கேட்குறாங்க, டொனேஷன் 10,000 கொடுக்குறாங்க. மறுநாள் வந்து அதிகமாக உடம்பு வீக்காகி அப்படியே இறந்து போயிடுறாங்க. சரிஞ்சு இறந்து போயிடுறாங்க. ஸோ அதை வச்சு ஆனால் அந்த எவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் கடைசியாக சாகும்போது சிரிச்சுக்கிட்டே செஞ்சாங்க. அவங்க ஒரு வெற்றி பறவைங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வெற்றி பறவை நான் கூட பழகினது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரி நிறையா பெண்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப எந்த பேருக்கையும் தாங்கக்கூடிய பெண்கள் பற்றியும் பேசியிருக்காங்க. இந்த கதை தொகையில் ஒரு கதை ஒரே குறையின் கிளைன்னு இருக்கு. தறி நெய்வாங்கல்ல, தறி நெய்வங்கள்லாம் ஒரு இடத்துல தறி நெய்வாங்க. அந்த தறி வந்து ஒரு பால் நாடான ஒரு நாடார் வச்சுருக்காரு. அவருக்கே ஒரு 10-20 பேர் வளர்க்குறாங்க. அவர் ஒரு 10-20 தறி வச்சுருக்காரு. தறி வச்சு அவர் நெஞ்சு கொடுத்துருக்காரு. அவர் வந்து இங்கிட்டு நகல விட மாட்டார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஆனால் இவங்களுக்கு வந்து இவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேலை இருந்தால் கூட அவர் கொஞ்ச நேரம் வெளியே போனோடனே அவர் மனைவி வந்து இவங்க ரொம்ப சாதனாக பேசுவாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கும்பாங்க. அந்த மனைவியோட அந்த பரிவு வந்து இவங்களை அந்த அவருடைய அந்த கடுப்பை வந்து போக்கிடும், அந்த ஸ்ட்ரிக்டாக இருந்து போக்கிடும். அதோடு வந்து அந்த பக்கத்து ஒரு 4-5 இது சொல்லி ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில் ஒரு அம்மா இருப்பாங்க. அந்த அம்மா வந்து அப்பப்போ டீ கொண்டு வந்து ராஜாவல்லின்னு ஒரு அம்மா. அவங்க ஒரு டிரைவரோட உடையாண்டாங்க, டிரைவரோட போட்டி வந்துட்டாங்க. ஐயா அவங்க அந்த ராஜாவல்லி வந்து இது அந்த அம்மாவோட உட்காந்து பேசிக்கிருப்பாங்க. அதுவும் நல்லா மனசுக்கு இதமாக இருக்கும். அப்போ அந்த ஓனருடைய மனைவி, அந்த டீ கடைக்காரரு, இவங்க எல்லாருமே இந்த 2 பேரும் வாழ்க்கை கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கடைசியாக பார்த்தா அந்த ராஜாவிலேருந்து ஹஸ்பண்ட் அந்த டிரைவர் வந்து கூட்டு போடுவார். கூட்டு போனே இவங்களுக்கு டீயும் கிடைக்காது. கடைசியில் ஒன்று லாஸ் ஆகிடும். வந்து அந்த மனைவி மட்டும் பேசுகிறதே மற்றபடி ஒன்று இருக்காது. அந்த மாதிரி ஆகிப்போம். ஸோ இது மாதிரி நிறையா எல்லா கதைகளையுமே ஏதாவது ஒரு சோகம். ஸோ இன்னொரு கதை நலிவுன்னு ஒரு கதை. ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி, ஹஸ்பண்ட் படிக்கலை, ஒய்ஃப் படித்து பிஇ ஏதோ படிக்கிறதுனால அவர் ஸ்கூலில் வேலை அடிச்சது. ஹஸ்பண்டு உடம்பு சரியில்லாமல் போய் கடைசியில் இறந்து வராரு. ஒரு பையன் இருக்கேன், பையனை வந்துருக்காங்க. இவங்களுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒரு அந்த குழந்தை பிறந்தப்போ ஒரு கொஞ்சம் உடம்பு வீக்காக போச்சு. அதில் ஏதோ பிரச்சனை, அந்த கற்பக்கலை கோளாறாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் டாக்டர்கிட்ட போய் கேட்க முடியல. அப்படியே போயிருக்கா.
ஒரு நாள் பயங்கரமாக வாந்தி எடுத்து ஸ்கூலில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அடிக்கடி இப்படி வாந்தி இருக்காங்கிறது அந்த அந்த நன்னா இருப்பாங்களா, அவங்க தானே ஹெட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. கூட ஒரு நாள் அவங்க கூப்பிட்டு விட்றாங்க, சரி நம்ம அட்வைஸ் பண்ண போகிறாங்கன்னு. அவங்க என்ன செய்றாங்க, நீ தேதி 10 இந்தாங்க அப்படின்னு ஒரு கவரை கொடுத்தாங்க. இந்த மாதம் சம்பளம் இதோடு நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க. அது வீட்டுக்கு போயிருங்கன்னு சொல்லலை, உடம்பு நல்லா கவனிச்சிக்கங்க, உடம்பை கவனிச்சுட்டு வாங்க. என்ன வச்சுக்கிறதா இந்த சம்பளம் ஒன்று, ஏன்னா ஹஸ்பண்டு கிடையாது, பையனை வளர்க்கணும். இப்போ இந்த சம்பளம் ஒன்று, இப்போ இந்த சம்பளமும் இல்லாமல் போயிடும். சரி, இந்த மாதிரி வாழ்க்கை எல்லாமே துயரத்தை வச்சு கதையை இருக்கு. துயரந்தேன். இந்த உரையாடும் சித்திரங்கள்ல வந்து அவர் ஜானகியம்மன் கதையை சொல்கிறாரு. தலைசிங்கத்தின் கோட்டைன்னு ஒரு கதை சொல்கிறார். பொதுவாக வந்து எல்லாருமே வந்து எப்படின்னா இருக்கிறத விட்டு இன்னொரு கோட்டையை பிடிக்கணும், இந்த கோட்டையை விட்டு இன்னொரு கோட்டையை பிடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதை வச்சு அந்த கதை. அவர் கணவன் இருக்கார். அந்த கணவன் வந்து கணவனுடைய மனைவி பேர் சரோஜா. அப்போ சரோஜாவுடைய சொந்தக்கார பொண்ணு வந்து காலேஜில் படிக்கிற பொண்ணு, ராஜகிற பொண்ணு வந்து பரிசையில் இருக்கா. அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஏதோ காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிருக்கா, வந்திருக்கான் வீட்டுக்கு. ஒரு வாரம் தங்கியிருப்பார். இந்த ஒரு வாரத்துக்குள்ள எப்படியும் அந்த பொண்ணை கவர் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். மனைவியில் நேரத்தையெல்லாம் அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது பேசுறது, பேசி சொல்லி ஒரு நாள் புத்தகம் கேட்குறேன். புத்தகம் கொடுத்துட்டு இந்த புத்தகம் கொடுத்தா என்ன வருவீங்க கேட்குறேன். இந்த மாதிரி எப்படியாவது அவளை சரி கட்டுன்னு பார்க்குறேன். இப்படி பேசிக்கிட்டே இருக்கேன். அந்த பொண்ணுக்கும் புரியுது. சில எங்களை சாப்பிட்டு போது கடலை சாப்பிட்டு அவன் மேலே தூக்கி போகிறான், கடலை தூக்கி போகிறாங்க. கடலை வேலை வந்துருச்சா, இன்னும் நல்லா வேணுமா எனக்கு, இந்த மாதிரி தேவையில்லாமல் ஏதாவது பேசுவார். அப்படியே பேசி அவளை பார்க்குறேன். எப்படியும் கவர் ஆயிடுவா அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. சார் நம்ம எவ்வளோ பெரிய ஆணழகன் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் ஒரு நாள் வந்து இந்த பொண்ணு என்ன செய்ய எட்டி பார்க்கும்போது அழுகு இருக்கா. என் ஒய்ஃப் வந்து உனக்கெல்லாம் அறிவு இருக்காயா, ஒய்ஃப்ட்ட பேசிட்டா, இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டாங்கிறது தெரியும். டக்குன்னு கதையை முடிச்சிட்டாரு. அந்த கோட்டையை அடிச்சு இந்த கோட்டையை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி கம்முன்னு இருக்கிறேன். நான் புதுசாக ஒரு ராஜீவ் பொண்ணு அடிச்சு இந்த ஒய்ஃபை விட்டுறக்கூடாதுல்ல, கம்முன்னு. நிறைய விஷயங்கள் வந்து டக்குன்னு பேசி முடிச்சுட்டு போயிடுறாரு. கட்டுரைகள்னு வரும்போது இதில் ஒரு அருமையான கட்டுரை, புதிய பெற்றோர்கள்னு. இவர் பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் ஒரு பொண்ணு ஒரு 3-4 பேருக்கு வந்து பேசியிருக்காரு. அதில் பசவராஜ் ஒருத்தர், இன்னொருத்தர் கிருஷ்ணராஜ் இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க. அப்போ ஒரு எழுதுறாரு, நான் என் பையனை பிஇ சேர்க்கணும் போனேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா 2 லட்சம் கேட்குறீங்க, மெக்கானிக்கல்னால் 1 லட்சம் கேட்குறேன், இவ்வளோ கொடுத்து சேர்க்க முடியுமா, நம்ம இந்த பிஎஸ்என்எல் ஒப்பீடு இப்படிலாம் சேர்க்க முடியுமா நீங்கள் குழம்பிக்கிட்டேன். அப்புறம் இப்படியே சேர்த்துறாரு, வேறு ஏதோ ஒரு காலேஜில் போய் சேர்த்துறாரு. சேர்த்த அப்புறம் அந்த பையன் படிக்க மாட்டேங்க. முதல் 2 வருஷம் பாஸ் பண்ணி 3வது இதில் வந்து ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிட்டேன். என்னடா கேட்டால், நான் பிகாம் சேர்னேன், நீ விரும்பி பிஇ சேர்த்துட்டேன், நான் முதல்ல தான் படிப்பேன், உங்கள் வருஷம்லாம் படிக்க முடியாது. அப்புறம் நைட்டில் வேணால் மேலே போய் செல்லை நோண்டிட்டே சொல்லி ஒரு நாள் செல்லை எடுத்து பார்த்துருக்காரு. செல்லை கொண்டாந்து விட்டு கொடுக்காரு. செல்லை பார்த்தா அவ்வளோ இந்த மெசேஜ் பொம்பளை ஒரு 5-6 மெசேஜ் இருக்குது. இப்படி இருக்கேன், இவன் எப்படி படிக்க போகிறேன், அதெல்லாம் படித்தா நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுங்க, அதெல்லாம் அட்வைஸ் பண்ணல, இந்த பையன் அப்படி இருப்பாங்க, அப்புறம் எல்லாம் தேடி வந்துடுவாங்க, இது தாண்டி வந்துடுவாங்க, நீங்கள் இதை பற்றி நான் கவலைப்படாதீங்க. இப்போ இன்னொருத்தர் இருக்காரு, நான் சம்பளம் இன்னைக்கு பிஎஸ்என்எல்ல வந்து அந்த காலத்தில் 3000-4000 3000 மாதிரி தெரியல, நான் இவ்வளோதான் சம்பளம் வாங்க இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு லூஸ் மாதிரி செய்கிறா, நீங்கள் என்ன செய்ய அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் கொஞ்சம் கூப்பிட்டு சொல்லுங்கள். உடனே அவர் கூப்பிட்டு பேசுகிறார். நீங்கள் இதெல்லாம் கவலைப்படாங்க, எம்பிஏ படித்தா எனக்கு இதோட நல்ல கம்பெனியில் வரும். இப்போ ஆரக்கல் கம்பெனியில் 40,000 சம்பளம் வாங்குறேன், எங்கள் அப்பா 4,000 நான் 40,000 10,000 10 சம்பளம் கொடுத்து தான் வாங்குறேன். ஆனால் இதோட நல்ல சம்பளம் கிடைக்கும், இதோட நல்ல பொசிஷன் போவேன், உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு. உடனே என்ன சொல்ல, உடனே உண்மையில் உடனே அவரையும் கூப்பிட்டு, இந்த பொண்ணு ரொம்ப ஆசைப்படுறா, உண்மையில் அவனால் முடியும், அதனால் நீங்கள் செய்யுங்க. அப்படி பேசியிருக்கும்போது ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து காலேஜில் படிக்கும்போது நான் என்ன டிகிரி படித்தேன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. இப்போ எங்கள் பையனுக்கு வந்து நான் எல்கேஜி சேர்க்கறதுக்கு 10,000 ரூபா செலவு வச்சு, நான் ஒரு 50,000 1 லட்சம் செலவு வச்சு நம்ம எங்கள் அப்பா அப்படி செலவு கிடையாது. ஒரு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு 15 ரூபா கேட்டேன், தரமாட்டேன்ட்டார். கடைசியில் எங்கள் வாத்தியாரே அந்த 15 ரூபா ஃபீஸ் கட்டினார். உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய அந்த ஜெனரேஷன் குடும்பம்லாம் விவசாயம் தான் அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு படிப்புங்கிறது என்னன்னு தெரியாது, பரீட்சை என்னன்னு தெரியாது. நம்ம அடுத்த ஜெனரேஷன் வந்து கல்விங்கிறது, இன்னும் அடுத்த ஜெனரேஷன் அவங்க வேறு மாதிரி இருக்காங்க. இந்த 3 ஜெனரேஷன் நடந்துருக்கு. ஒவ்வொரு ஜெனரேஷனும் வந்து அவங்களுடைய திங்கிங் மாறுதிங்க. நம்ம என்ன சொன்னல, ஏதோ ஒரு 20 வருஷத்துக்கு இந்த ஜெனரேஷன் கேப் வரும், இப்போ 5 வருஷத்துல தான் கேப் வந்துருது. ஆனால் ஜெனரேஷன் கேப்புங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஏகாந்த யுகசதையில் அப்படி தான் சொல்கிறாரு, அப்பாவுக்கும் மகளுக்கும் ஒத்து வரல, ஆனால் மகளுக்கும் பாட்டிக்கும் ஒத்து வருது.
ஏன்னா அன்பு பாசம் இதெல்லாம் இருக்கும்போது, புரிதல் இருக்கும்போது ஜெனரேஷன் கேப்பை ஈஸியாக தாண்டிடலாம். நம்ம அமெரிக்காவில் இந்தியாவில் வாழ்கிறாங்க, இங்கிலாண்டில் போய் இங்கே வாழ்கிறாங்க, அவங்க எவ்வளோ கல்ச்சுரல் கேப்புறாங்களே, கலாச்சார இடைவெளியே தாண்டிடுறாங்க. அது மாதிரி ஜெனரேஷன் கேப்பையும் தாண்டிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு துங்கபத்திரைன்னு ஒரு விஷயம். அந்த துங்கபத்திரையில் வந்து எப்படின்னுட்டா அந்த நதியை பற்றி பார்க்குறதுக்கு ஸ்கூல் பிள்ளைகளை கூட்டு வராங்க. அந்த பிள்ளைங்க ஒவ்வொரு கேள்வியாக அந்த நதி எங்கேருந்து வருது, இவ்வளோ வேகம் ஒரு இந்த நதியில் விழுந்தா எப்படி படைச்சிப்போமா, இந்த நதியை பார்த்தா ஒரு பெண் படுத்து உறங்குற மாதிரியே இருக்குது, இந்த பெண் நிற்காமல் ஒரு நின்னா இது சாக்கடை ஆயிருமோ, இந்த மாதிரிலாம் நிறையா பையங்க சொல்கிறாங்க. இப்படி ஒன்றா போயிருங்க. அப்போ அந்த நதியை பற்றி ஒருத்தர் பிவிசி வாஸ் பண்ண தோனியை பற்றி ஒரு பாட்டை பாடுறாரு கன்னடத்தில். அப்படின்னா எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அந்த அமைதியான நதியிலே ஓடம் அந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பிவிஎஸ் பாட்டை ரசிச்சு சொல்கிறார். இன்னொரு கட்டளை என்ன சொல்கிறாருன்னா, அந்த பெங்களூர் விட்ட இடத்துல ஒரு ராஜஸ்தான் வந்து பொம்மையாக வச்சுருப்பாங்க, மதுரையில் வச்சுருப்பாங்க இல்லைங்க, ஒரு மூளை முடுக்கில் வந்து ஒரு மண் பொம்மையாக வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய மான் யானை விதவிதமான பொம்மை, கல்யாணத்தில் வைக்கிற மாதிரி பாக்குவத்தில் வைக்கிற மாதிரிலாம் ஒரு பொம்மையெல்லாம் இருக்கும் வச்சுருப்பாங்க, விதவிதமான பொம்மை வச்சுருப்பாங்க. அவர் நிறைய பொம்மை வாங்கிட்டே இருப்பார். ஒரு நாள் அவர் சொல்லுவார், அந்த ஊர் பரவாயில்ல, நாங்கள் ஒரு ஊரில் வந்து ஏதோ ஒரு ஊரை சொல்லிட்டு அந்த ஊரில் போலீஸ்காரங்க எப்படின்னா டெய்லி வந்து எங்களை 500 ரூபா பிடிக்கிட்டு போகிறேன், நான் ₹50 அதே பிடிப்பேன், அது பிடிக்கிட்டு போனால் கூட பரவாயில்ல. ஒரு நாள் இங்கே வந்தேன், திடீர்னு நைட்டில் ஜீப்பில் வந்தாங்க, உங்கள் பொம்பளை அனுப்பி வைங்கினாங்க, போயிட்டு வந்தாங்க, காலைல முக்காடை விட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அவ்வளோ மட்டனமாக இருக்கும் அந்த ஊர். நல்ல ஊரில் உங்கள் ஊர் எவ்வளோ தேவை. இது மாதிரி எல்லா விஷயங்கள்லேயும் வந்து நிறைய பேசுகிறாரு. இறுதியாக சொல்ல போகிறதுன்னா, இவருடைய கதைகளில் வந்து இன்னும் பிரபஞ்சன் பேசுனதே அவர் இறுதியாக சொல்ல முடியும். அடுத்து ஒரு கவிதை, பிரபஞ்சன் ஒரு கதையை பற்றி சொல்லும்போது ரொம்ப நல்ல விஷயம், நல்லா சிலாயிச்சு சொல்கிறார். இவர் கதையில் உள்ள இதை பற்றி சொல்லும்போது ஒருத்தர் பற்றி சொல்லி எல்லா கரெக்டுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னா, இத்தனை பாவப்பட்ட ஜென்மங்கள், எல்லா கரெக்டும் பாருங்கள், எல்லாமே பாவப்பட்ட ஜென்மங்கள் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்து அவர் இன்னொரு வார்த்தை சொல்றார், யாரை நோவது, யோசிக்கையில் மனிதர்கள் மேல் கோவப்பட்டு செலுத்திக் கொள்ள ஒரு காரணமும் எனக்கு தோன்றவில்லை. இந்த துர்பாக்கியங்கள் அனைத்தும் அவர்கள் மேல் திணிக்கப்பட்டவைதானே. இந்த துன்பங்களை தவம் செய்தாக அவர் பெற்றார்கள். எல்லாரும் ஒரு துன்பம் வேணும் தவம் செஞ்சா பெற்றாங்க. இப்படியும் அவங்களுக்கு எல்லாம் அப்படியே வாழ்க்கை அமைஞ்சு போச்சு, கஷ்டமாக அமைஞ்சு போச்சுன்னுட்டு அடுத்து வர்றார். இவ்வளோ துன்பத்துக்கு மத்தியில் அவங்க தன்னுடைய மகத்துவத்தை மகத்துவத்தை மறக்காமல் இருக்காங்க, போராட்டத்தை சொல்லிட்டு கடைசியாக அவர் சொல்கிறார், ஒரு கலைஞர்னா எப்படி இருக்கணும், எவ்வளவோ கஷ்டத்துக்கு மத்தியில் மனுஷன் வந்து நம்பிக்கையோடு வாழ்றதுக்கு அந்த நம்பிக்கை இருக்கும். யாந்திரிகமாக அதாவது இன்றைக்கி வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு மிஷின் மாதிரி ஆகி போச்சு. நம்ம லைஃப் ஃபுல்லாக மெக்கானிக்கல் ஆகிடுச்சு இல்லையா, மிஷின் மாதிரி வேலைக்கு போக வர படுத்துவாங்க, சனி நேரம் தான் இது மாதிரி உட்காந்து பேச, மற்ற நேரம் ஃபுல்லாக கரெக்டாக வேலையை பார்க்க வர, வேறு எதுவும் நம்ம புதுசாக எதுவும் செய்ய முடியாது. அந்த யாந்திரிக வாழ்க்கையில் வந்து மனிதனுக்குள்ளே இருக்க உள்ளார்ந்த ஈரத்தை உயிர்ப்பது தான் மனிதனுக்குள்ள உள்ளார்ந்த ஈரத்தை அந்த உணர்ச்சிகளை சரியாக வைக்கிறதுக்காக நிறுத்தனுடைய கடமை. அந்த கடமையை அவர் கரெக்டாக சிந்திக்கார். மாவனன் வந்து அந்த கதையை செஞ்சிருக்காரு. இன்னொன்று வந்து அவருடைய நடையை தான் தமிழில் செஞ்சு தமிழில் எழுதியிருக்காரு. எங்கேயுமே ஆங்கில மொழி அதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம கோணங்கி மட்டும் நிறைய ஆங்கில வார்த்தை சமஸ்கிருத வார்த்தைலாம் வரும், அப்படிலாம் கிடையாது, ஃபுல்லாக தமிழ். கடைசியாக வந்து இவருடைய இவருக்கு பிடிச்ச கவிதைகள் நிறைய கவிதை சொல்கிறாரு. அதில் ஒரு கவிதை ஏன்னா அந்த கவிதை வந்து அப்படி ஒரு கேரக்டருக்கு அப்படியே பொருந்தும். அவர் சண்முக சுப்பையாவின் கவிதை. இந்த கவிதையில் வந்து கேட்டால், அணைக்க ஒரு அன்பில்லா மனைவி, வளர்க்க இரு நோயுற்ற செய்கள், இருக்க ஒரு வசதி இல்லாத வீடு, உண்ண ருசி இல்லாத உணவு, பிழைக்க ஒரு பிடிப்பில்லாத தொழில், இருந்தும் இன்னும் வாழ்க்கை கசக்கவில்லை. இவங்க கேரக்டர் எல்லாமே எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் இன்றைக்கி வாழ்க்கை கசக்கலை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.